டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜாப் சர்ச்சிங் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க, யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க படித்த படிப்புக்கு அந்த வேலை கிடைக்காம இருக்கும். அண்ட் செகண்ட் கேட்டகரியாக அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த வேலையை பிடிக்காம ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் ஜாப் அவங்க அந்த சர்ச் பண்ணும். ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது என்ன பேசிஸில் அவங்க சர்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக முக்கியமான கான்செப்ட், ட்ரெடிஷ்னல் கான்செப்ட் அப்படின்னா, ஸோ நீங்கள் டெய்லி மார்னிங் நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஸோ ஏன்னா பேப்பரில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா வரும். அதில் உங்களுக்கு ஏற்ற ஜாப் நீங்கள் டேரெக்டாக யாரோட ரெஃபரன்ஸுமே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். அண்ட் செகண்ட் வே பார்த்தீங்கன்னா naukri.com இருக்குது. ஸோ நாக்ரிலே இப்போ நிறைய ஜாப்ஸ் வந்து ரியலாகவே போகிறாங்க, நீங்கள் நாக்ரி கூட ஃபாலோ பண்ணலாம். அண்ட் தேர்டாக லிங்க்டின் இருக்குது. ஸோ லிங்க்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அந்த லிங்க்டின்ல உங்களோட ஜாபை நீங்கள் சர்ச் பண்ண முடியும். அண்ட் அந்த ஹெச்ஆர் கூட நீங்கள் டேரெக்டாக வந்து சாட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் உங்களோட ரெஸ்யூம்ஸை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு தேவையான ஜாப் ரோலே நீங்கள் அதில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதுலையுமே இப்போ ரீசெண்டாக இருக்கிற முக்கியமான கான்செப்ட். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீலெவல் மூலம் வீட்டிலிருந்து விண்ணப்பித்து வேலை பார்க்கலாம். ஸோ ரீலெவல் அப்படின்னா என்ன, அதில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இதுக்கோட வேஸில் என்ன நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆண்கள் பெண்கள் இந்த ரீலெவல் அப்ளை பண்ண முடியும். ஸோ தகுதி பொறுத்தவரை எனி டிகிரி இருந்தால் போது நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே ப்ரோ, என்ன மாதிரி ஜாப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரீலெவல் பை அன்அகாடமி. இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடியே சொல்லிக்கிங்களே, மறுபடியும் என்ன புதுசாக சொல்ல போகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரீலெவல் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காகட்டும் ஃபீஸ் பே பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபீஸ் பேமெண்ட் ரெஸ்பான்ஸ் இல்லாத வசதி ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிட்டாங்க. ஸோ இந்த ரீலெவல் மூலியமாக நீங்கள் ஜாப் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப் போர்ட்டில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ முக்கியமான ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ் தான் ஃபுல்லாக இந்த ஜாப் போர்ட்டில் அவங்க ஹையர் பண்ணுறாங்க. இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் மூலியமாகவோ இல்லை நீங்கள் டேரெக்டாக அப்ரோச் பண்ணவே முடியாது. ஸோ 100% இந்த ஜாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலோவல் மூலியமாக தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஜாப் போர்ட்டல் தான். ஓகே, ஸோ இந்த ஜாப் போர்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணதுமே உடனே ஜாப் அந்த மாதிரிலாம் தர மாட்டாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு காலமாக கண்டினியூட்டியாக இந்த எக்ஸாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ எனக்கு நீங்கள் ஒரு அரசு வேலைக்கு முக்கியமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இந்த ரிலெவலும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். 100% ஜாப் ஆஃபர் பண்ணுவாங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ ஃபர்தராக என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெளிவாக நம்ம பார்க்கலாம். ரிஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இது நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் ட்ரீம் ஜாப் வந்திருக்கும். ஸோ மொத்தமாக இப்போதைக்கு 3 விதமான ஜாப்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட் ஆகட்டும், இல்லை ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு 3 விதமான பதவியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டுக்கு என்ன மாதிரி சிலபஸ், யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சிலபஸ் என்ன, புக்ஸ் ரெஃபரிங் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இனிஷியலாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ஒரு எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ தான். உங்களுக்கு காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 4 மணிக்கு இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு லேப்டாப் மூலியமா ஒரு வெப்காம் மூலியமா நீங்கள் இதுக்கு அட்டன் பண்ணிக்க முடியும். எல்லாமே ஆப்டி மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா 90 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜென்ரல் ஆப்டி, சேல்ஸ் பேஸஸ் சொல்லியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்ஐ, இகாமர்ஸ், எஃப்எம்சிஜி, சாஸ், எடியூடெக் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களோட கான்ஃபிடன்ஸ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் அவங்களோட எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மேக் ஒரு பேஜ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கடைசியாக தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இதெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா ரீலெவல் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்க முடியும். யார் இந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா 0 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர்ஸ் பண்ணலாம். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களும் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஜாப் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்களே இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். ஏஜ் வந்து 18 அபோவாக இருக்குன்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த கிராப் த பவுச்சர்லேயே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த எக்ஸாம்ஸ் தேவையான சிலபஸ் என்ன, டீட்டெயில் ஷெடியூல் என்ன மாதிரி மார்க்ஸிங் அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க, எப்போ நீங்கள் லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவங்களே இது கொடுத்துருப்பாங்க. இந்த டவுன்லோட் பவுச்சரை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடிஎஃப் டெவலப் பண்ணாலே போதும். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் டாப் டு பாட்டம் இதிலே சொல்லியிருப்பாங்க. ஸோ டெஸ்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 200 மார்க் மேலே எடுக்கிறவங்க மட்டும்தான் ரவுண்ட் 1 and 2 குவாலிஃபை ஆக முடியும். அண்ட் மொத்தமாக எவ்வளோ மார்க்ஸுங்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இதிலே சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1 and 2 பொறுத்தவரை ஆப்டி, நோ யுவர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ரவுண்ட் இருக்கும். காலை 8:30 12:30 வரைக்கும். நெக்ஸ்ட் 3 and 4 2 4:15 வரைக்கும் டெஸ்ட் யுவர் கான்ஃபிடன்ஸும் உங்களோட எபிலிட்டி செக் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபேஸ் த இன்டர்வியூ கண்டிப்பாக இருக்கும். இதுக்கப்புறமா 5 ஒர்க்கிங் டேஸ் அவங்களுக்கு ரிசல்ட்டை டிக்ளரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கம்பெனியோட பிளேஸ்மெண்ட்ஸ். ஓகே ப்ரோ, இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணது அப்படின்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். relevel.com
இந்த வெப்சைட்ல நீங்கள் போனதுமே உங்களுக்கான லாகின் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி நான் தெளிவாக லேட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கான ஸ்லாட் நீங்கள் புக் பண்ணும், வீடியோ ரெஸ்யூம் நீங்கள் அப்லோட் பண்ணும். ஏன்னா இது ஃப்ரீயாக தரப்போகிற ஒரு முக்கியமான ஜாப் போல. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம்ஸ் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இதில் எந்த யூஸுமே இருக்காது. ஸோ அதுக்காக தான் நீங்கள் வீடியோ மூலியமாக ரெஸ்யூம்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வெப்சைட்லேயே தெளிவாக அவங்களே சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ், கொஸ்டின்ஸோட டைமிங் என்ன, டியூரேஷன் என்ன, எல்லாமே தெளிவாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக என்ன மாதிரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டில் கம்பெனிஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறமா அர்பன் கம்பெனி, வேதாந்தோ, ப்ரோகால் இந்த மாதிரி முக்கியமான ஸ்டார்ட் அப் நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆக முடியும். ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீலெவலில் உங்களுக்கு இந்த மாதம் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் பிளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படி என்னோட முக்கியமான ஆசை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், கிளியர் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு சிலபஸ் என்ன, இதுக்கான லாஜிக்கல் புக்ஸ் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுத்தா நிறைய பேஜஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகலைன்னா கூட கண்டிப்பாக வேறு ஜாப் உங்களுக்கு இந்த சிலபஸ் நீங்கள் படித்தது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆக முடியும். ஓகே, இப்போ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ லாகின் நீங்கள் கிளிக் பண்ணவே உங்களுக்கான மொபைல் நம்பர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு ஓடிபி கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கண்டினியூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். லாகின் பண்ணதுமே ரெஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ கிளிக் பண்ணவே உங்களுக்கான ஸ்லாட் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ செப்டம்பர் 7, செப்டம்பர் 9, செப்டம்பர் 11 இந்த மாதிரி ஸ்லாட் காமிச்சிருப்பாங்க. இதில் உங்களுக்கு என்ன ஸ்லாட் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு செலக்ட் த டெஸ்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் செப்டம்பர் 9 எழுத போகிறோம் அப்படின்னா இது மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும், டைம் வேணும் அப்படின்னா சூஸ் அனதர் டேட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன டேட் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கோ அது நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செப்டம்பர் 9 சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செப்டம்பர் 9 சூஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் வீடியோ ரெஸ்யூம்ஸ்னால் அப்லோட் பண்ணியே ஆகணும். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சாம்பிள் வீடியோ ரெஸ்யூம் அவங்களே காமிச்சிருப்பாங்க. இதை ப்ளே பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள், இது கரெக்டாக புரியும் உங்களுக்கு. இந்த ரெஸ்யூமில் என்ன மாதிரி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஹூ ஆர் யூ, நீங்கள் யார், என்ன உங்களோட ஜேர்னி என்ன, ஸோ அதாவது உங்களோட டாக் அபவுட் ஒரு ஜேர்னி அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து என்ன மாதிரி படிச்சிங்க, இப்போ என்ன ஒர்க் பண்ணுறீங்க இந்த மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களோட லுக்கிங் ஃபார் ஒரு கேரியர், உங்களோட கேரியருக்கு என்ன நீங்கள் லுக் பண்ண மாதிரிங்கிறத நீங்கள் 30 செகண்ட்ஸ் 3 மினிட்ஸ்க்குள்ளார நீங்கள் ரெஸ்யூம்ஸை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுவோம். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரீ போர்ட்டல் எல்லாமே நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம்ஸ் எழுதாமல் இருப்பீங்க. அந்த ஒரு ரெஸ்யூமுக்காக தான் இந்த வீடியோ ரெஸ்யூம் எடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்தர் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணேன், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.